எக்கனாமிக்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். பொருளியலில் ஒரு பக்கம் செல்வத்தை பற்றியும் மறுபக்கம் மிக முக்கியமாக மனிதனை பற்றியும் ஆராய்கிறது என கூறியவர் ஆல்பிரட் மார்ஷல். பின்தங்கிய நாடுகளின் குறைவான மூலதன ஆக்கமே வறுமைக்கு அடிப்படை காரணம் என கூறியவர் ராக்னர் நர்க்ஸ். இந்திய மக்கள் தொகையானது 1901 238.5 மில்லியனாக இருந்தது. 2001 எத்தனை மில்லியனாக அதிகரித்துள்ளது? 1027. இந்தியாவில் 3 ஆண்டுகள் ஆண்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட காலம் 1966 முதல் 1969 வரை. சரக்கு மற்றும் சேவை வரியை முதலில் அறிமுகப்படுத்திய நாடு பிரான்ஸ். இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1969. கல்வி என்பது நுகர்வும் முதலீடும். மறுசீரமைப்பு மற்றும் வளர்ச்சிக்கான பன்னாட்டு வங்கியின் கீழ் செயல்படும் அடிப்படை மாற்றத்தை சரிசெய்யும் உதவி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1985. அனைத்து பொருளியல் வாழ்வு திட்டமிடுதலை உறுதிப்படுத்தியதே யார் கூற்று? லயனல் ராபின்ஸ். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எந்த ஆண்டு தனது செயல்பாடுகளை தொடங்கியது? 1935. இந்திய நாட்டின் முதல் பொதுத்துறை நிறுவனமான இந்திய தொலைபேசி தொழில் லிமிட் ஒன்றாக்கப்பட்டது 1950. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எவை தவறானது? மேற்கூறிய எவையும் இல்லை. இது எல்லாமே கரெக்டு தான். அங்காடி விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி = காரணி விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் நிகர மறைமுக வரிகள். காரணி விலையில் நிகர நாட்டு உற்பத்தி = அங்காடி விலையில் நிகர நாட்டு உற்பத்தி மைனஸ் நிகர மறைமுக வரிகள். அங்காடி விலையில் மொத்த நாட்டு உற்பத்தி = அங்காடி விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி பிளஸ் வெளிநாட்டில் இருந்து வரும் காரணிகளின் நிகர வருமானம். வளரும் நாடுகளில் அதிக அளவு வறுமை ஏற்பட காரணம் மேற்சொன்னவை அனைத்தும் தான். வளங்கள் முன்னேற்றம் போதுமானதாக இல்லை. குறைந்த அளவு தலா வருமானம். அதிக மக்கள் தொகை அடர்த்தி. மாற்றியமைக்கப்பட்ட தேசிய விவசாய பாதுகாப்பு திட்டம் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட காலம் 2010-11. ஜிஎஸ்டி கவுன்சில் தலைவராக யார் செயல்படுவார்? நிதி மந்திரி. 1982 வேளாண் மறுநிதி மற்றும் வளர்ச்சி கழகம் எதனுடன் இணைக்கப்பட்டது? நபார்டு. சிட்பி என்பது இந்திய சிறுதொழில் வளர்ச்சி வங்கி. பின்வருவனவற்றில் எவை ஒரு நல்ல வரி வித அமைப்பின் இயல்புகளாக உள்ளது? ரெண்டுமே கரெக்டு தான். வரிகள் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் காரணியாக உள்ளது. வரிகள் பொருளாதார நிலைப்புத்தன்மை உறுதி செய்வதாக உள்ளது. வணிகவாதத்தின் கூற்றுப்படி டேஸ் மற்றும் டேஸ் துறைகள் இரண்டாவது முக்கியத்துவம் வாய்ந்தவையாக கருதப்படுகிறது. தொழில் மற்றும் உற்பத்தி. பணவீக்கத்தை கட்டுப்படுத்த மைய வங்கி ரொக்க இருப்பு வீதத்தை அதிகரிக்கும். அடுத்து பொறுத்துக. கடன் அளவு கட்டுப்பாட்டு முறை மறைமுக முறை. கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறை நேரடி முறை. பணவீக்கத்தை கட்டுப்படுத்த வங்கி வீதம் அதிகரிக்கப்படும். பணவாட்டத்தை கட்டுப்படுத்த வங்கி வீதம் குறைக்கப்படும். அனைத்து பாடப்பிரிவிலும் ஒரு கண்டுபிடிப்பு உண்டு. எந்திரவியலில் சக்கரமும் அறிவியலில் தீயும் அரசியலில் வாக்கு சீட்டும் இருப்பது போல பொருளியலில் மனித சமுதாய வாழ்க்கையில் வாணிகத்தில் பணம் ஒரு முக்கிய கண்டுபிடிப்பாகும். மற்றவைகள் அனைத்தும் அதை சார்ந்தே உள்ளது என கூறியவர் கிரௌதர். எந்த வருடம் இந்திய மருத்துவ ஆய்வு கவுன்சிலின் உணவு சிறப்பு குழு ஒரு மாதிரி இந்திய ஆணுக்கும் பெண்ணிற்கும் தேவைப்படும் கலோரி அளவுகளை கணக்கிட்டு தந்துள்ளது? 1968. சரியானதை பொறுத்துக. அடிப்படை பண்டங்கள் சிமெண்ட். மூலதன பண்டங்கள் இயந்திரங்கள். நுகர்வு பண்டங்கள் மகிழ்வுந்து. இடைநிலை பண்டங்கள் பிளைவுட். மனித வளர்ச்சி குறியீட்டை மனித மேம்பாட்டு குறியீட்டை கொண்டு ஆண் பெண்களுக்கிடையே உள்ள ஏற்றத்தாழ்வுகளின் அளவீடுகள். சமுதாயத்தில் பெண்களின் அந்தஸ்து. திட்டமிடுதலுக்கு ஒரு வலிமைமிக்க தகுதி வாய்ந்த மற்றும் ஊழலற்ற ஆட்சி செய்தல் அத்தியாவசியமானது. யார் கூற்று? ஆர்தர் லூயிஸ். 10வது ஐந்தாண்டு திட்டம் முன்னுரிமை வழங்கப்பட்டது வறுமை மற்றும் மக்கள் தொகை வளர்ச்சியை குறைத்தல். இதில் 28 கொஸ்டின் பார்த்துருக்கோம். பேலன்ஸ் கொஸ்டினை பார்ட் 2ல் பார்க்கலாம்.